வாசுகி நீங்களாம் இங்கே இருக்கிறவங்கள கிளம்புறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது, ருக்கு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். தனத்துக்கு எப்படி இந்த வீட்டில் உரிமை இருக்கோ அதே மாதிரி உரிமை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேணால் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கிட்ட சொல்லுவாங்க. வாசுகி உடனே டேய் கதிரேசா நீனாச்சும் போய் கேளுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னம்மா கேட்க முடியும், போ அமைதியாக இருமா மொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தனத்துக்கிட்ட நீ கேளு தனம், உன் மாமியார் எப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலான்னு சொல்ல நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை கேட்க முடியாது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு வாசுகி நான் பெற்றதும் சரியில்லை, எனக்கு வாய்ச்சதும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ருக்கு எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வாங்க, எல்லாத்தையுமே அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு வாசுகி அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மரகதம் ருக்குவை பார்த்து நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னா இப்போ என்ன திடீர்னு மாறிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் தனத்தோட வாழ்க்கைக்காக தான் இருக்கேன். வாசுகி தனத்தை வீட்டை வாங்கிட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்ன எல்லா விஷயத்தையுமே மரகதக்கிட்ட சொல்லுவாங்க. மரகதம் ஷாக்காகி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா திங்ஸுமே எடுத்து வைப்பாங்க. ப்ரோமோ.